இந்த வீடு பண்ணையாரோட சின்ன வீடு. தப்பா நினைக்காதீங்க. அரசாங்க உத்தியோகம் பாக்குறதுக்காக யாராவது புதுசா அந்த கிராமத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க தங்கறதுக்காக பண்ணையார் கட்டின வீடு. இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பண்ணையார தேட வேண்டாம், எங்ககிட்ட சொன்னா போதும், நாங்க பாத்துக்குவோம். வர்றம்மா. சரி இந்தாங்க. ஏமா நீங்க தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க ரேஷன் கடைக்காரமாவா? ஆமா. நீங்க? நான் பக்கத்து வீட்டுக்காரி. ஏதாவது ஆத்திர அவசரம்னா கூப்பிடுங்க. துளசி கட்ட வரல காண்டி. என் வீட்டுக்காரரு தாமா இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன். வரட்டுமா? பொழுது விடிஞ்சா போதும். தினம் குடிக்கிற காசு பாட்டு வேலை ஏறி போச்சு. ஐயோ கடவுளே, அந்த கடவுள் பாத்துறேன். ஏய், நீ மனுஷனா மிருகமா? ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டா அவனை என்ன வேணாலும் செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கியா? நிறுத்து நிறுத்து. என் புருஷன் என்ன அடிப்பாரு, மிதிப்பாரு, கொல்லுவாரு. அனுப்பிச்சுக்கோமே. பாத்தியா எவ்வளவு சீக்கிரம் மாறிட்டான். அதான் புருஷன் பொண்டாட்டிங்கிறது. எங்களுக்குள்ள 1000 இருக்கும். ஆளுக்கு 500 எடுத்துப்போம். வாரு வா. பக்கத்து வீட்டுக்காரிங்க ஏதோ சண்டைய பார்த்தாளா போனாளா இல்லாம பஞ்சாயத்துக்கு வந்துட்டா. உன் வேலையை நீ பாத்துட்டு போ. என்னங்க உங்களுக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். கருவா நல்லா பெருசா இருக்குமா? திங்கிறதுல நல்ல வக்கனதா. கையில இருந்தே சொர சொரன்னு இருக்குது. அது கட்ட வெளில இருக்குது அந்த கட்ட. அதாவது உனக்கு ரொம்ப தாயா. எங்க அப்பா எங்க அம்மாவை அடிக்கிறதுக்கு காரணமே நான் தான்க்கா. ஏன்பா? நான் சொல்றேன்க்கா, என்ன கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் இந்த மனுஷன் வெத்தலை பாக்கு போடுற ஒரு சின்ன கெட்ட பழக்கம் கூட இல்லாம தான் இருந்தாரு. இன்னைக்கு நாள் முழுக்க குடிக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? பாசம். இந்த புள்ள மேல வச்சிருக்கிற பாசம். இவன் எல்லா குழந்தைகளையும் மாதிரி ஓடி ஆடி விளையாடாம ஒரே இடத்துல இருந்து சித்திரவதைப்படுறானேன்ற வேதனையில தினம் குடிச்சு குடிச்சு தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறாரு. இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட அடி உதவாங்கிறதுல என்னக்கா தப்பு? எங்க அப்பாவை எங்க அம்மா திருத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணாங்கக்கா, முடியலக்கா. அது உன்னால நிச்சயம் முடியும். ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலக்கா. மகராசி நீ நல்லா இருக்கணும்க்கா, நல்லா இருக்கணும். சொல்லு அக்கா, இத்தனை நாள் நான் மலையை உடைக்க மம்முட்டியை தான் எடுத்துட்டு போனேன். ஆனா அது வேண்டாண்டி, ஒரு சின்ன ஒளி போதும் நீ நடத்தி காமிச்சிட்டக்கா. என் பையனை வச்சே என் வீட்டுக்கார திருத்திட்டக்கா, திருத்திட்ட. உன் புருஷன் நல்லவரு. அவரு மனசுல தெய்வமும் இருக்கு மிருகமும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தெய்வத்தை முழிக்க வச்ச மிருகம் தானா செத்து போயிடுச்சு. அவ்வளவுதான். இதெல்லாம் எப்படின்னா? லட்சுமி ரேஷன் கடை தில்லுமுள்ளே கண்டுபிடிச்சவங்களா? நம்பவே முடியலன்னா. என்னால இதை நம்பவே முடியல. இவ ஆத்துக்காரு நாள் முழுக்க குடிச்சுட்டே இருந்தாரு. நானும் பல தடவை பார்த்து பயந்துட்டே இருந்தேன். ஒரு நொடியில திருத்திட்டியே, இதெல்லாம் எப்படி அம்மா முடிஞ்சது? ஏன் முடியாது? இந்த உலகத்துல யாரும் கெட்டவங்கள பிறக்கிறது இல்ல, கெட்டவங்கள ஆக்கப்படுறாங்க. அந்த காரணத்தை மட்டும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா ஒரு குடிகாரனை மட்டும் இல்ல, கொள்ளக்காரன், கொலகாரன், அயோக்கியம், முடிச்சவத்தவன், ஏன் 24 மணி நேரமும் பொம்பளை பொம்பளை அலைஞ்சு கூட்டியா வீட்லயே குடி இருக்கானே, அவனை கூட ஒரு பொண்ணு மனசு வச்சா திருத்த முடியும். சும்மா இருங்கடி. யார்கிட்ட கேட்டு கண்ட கை சடங்குகளுக்கெல்லாம் அரிசி சக்கரை போட்டுட்டு இருக்கே? வாடி என் சக்களத்தி, எங்களைய கழிச்சாடங்கிற. நாங்க யார் தெரியுமா? புடவை கட்டி இருக்கிறதால பொம்பளை நினைக்கிறேன். ஏய், இவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கா? இவங்க வந்து ராஜப்பாவோட ராஜப்பாவா இருந்தாலும் சரி, இந்த நாடு ஆடுறவங்களா இருந்தாலும் சரி, கார்டு இல்லாம ஒரு பொருள் கூட வெளியே போக கூடாது. என் மாமா நினைச்சா ஒரு காடு என்ன 100 காடே அடிக்குண்டி. மாமனா? உனக்கே வேண்டி மாம? நீங்க தான் ஊர்ல இருக்கிற மாமனை எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்களா? மாவள ஏதாவது பேசுனா தூக்கி போட்டு மெதிச்சு போடுவேன், ஜாக்கிரதை. 100 காடா? 100 கார்டு எடுத்துட்டு வா, கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அச்சடிச்ச சோறும் அவுசு குழம்புக்கும் ஏற்பாடு பண்ண சொல்றேன். முதல்ல இங்க போகடி. என்ன நீங்க கலாட்டா? ரேஷன் கார்டு இல்லாம அரிசி வாங்கணும். அவன் எங்க கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டான் மாமா. மான மரியாதை எல்லாம் போச்சு. அவன் நாசமா போக எல்லாரும் முன்னாடி எங்களை அவமானப்படுத்திட்டா. அடிக்க வராங்க. தைரியம் இருந்தா அடி. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். என் மேல கைய வச்ச 7 வருஷம், டியூட்டி செய்ய விடாம தடுத்ததுக்கு 3 வருஷம், 5 வருஷம் ஜெயில இருந்தது போதாதா? இன்னும் 10 வருஷம் இருக்கு. புரியா? ஒட்டச்சிருக்கு. நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்புறியா? உன்னை எப்ப உள்ள தள்ளுறதுன்னு நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னை பத்தி நான் ஒரு கோடு போட்டா போதும், உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அவர் ரோடே போட்டுருவாரு. என்ன முறைச்சு என்னையா பிரயோஜனம்?
இந்த ஊரை பாரியா, வசதி இல்லாத ஏழை ஜனங்களுக்கு அரசாங்கம் ரேஷன்ல அரிசி கோதுமை சர்க்கரை எல்லாம் கொடுக்கறாங்க. அத உன்ன போல வசதி உள்ளவங்க அள்ளிக்கிட்டு போயிட்டா இவங்க கதை என்ன ஆகுறது? என்ன மாமா அவன் பாட்டு பேசிட்டே இருக்க, நீங்க பேசாம நிக்கிறீங்க. உங்க அல்ப பத்தி உங்களை விட்டு போகுதாடி? நம்மகிட்ட தான் வேணுங்கிற கொட்டி கிடக்குல்ல, தேவையானதெல்லாம் பொல்லா செஞ்சு போய் அள்ளி போட்டு வந்த வேண்டியதானே. காட்ட சிரிக்கையெல்லாம் ஊர் ஜனங்க முன்னாடி கேவலமா பேசுற அளவுக்கு வச்சுட்டீங்களே, அவங்கள வீட்டுக்கு வாங்க புரட்டி எடுத்துறேன். ஏமா வீணா மாமன் கோவத்துக்கு ஆளாகுறீங்க? பேசாம ஒரு ரேஷன் கார்டை வாங்கி வச்சுக்க வேண்டியதானே? ஓ, அதுலயும் பிரச்சனை இருக்குல்ல. ரேஷன் கார்டுல புருஷன் பொண்டாட்டின்னு தான் பேரு போடுவாங்க, புருஷன் வப்பாட்டின்னு போட மாட்டாங்கல்ல. உன்னை பாத்துக்கிறேன்டி. அதான் பாத்துக்கிட்டே இருக்கிறீங்களாடி. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவ வான ஏறி வைகுண்டம் காட்டுறாளா? அட்டி போங்கட்டே வந்துனாலுங்க. திருட்டுத்தனமா ஒரு பொம்பளைய கெடுத்துட்டு அத வெளியே சொல்றதுக்கு பயப்படுறவங்கள எப்படிங்கய்யா ஆம்பளைன்னு சொல்றது? இடுப்புல வேஷ்டியோ முகத்துல மீசையோ வச்சுக்கிட்டா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியாது. அண்ணே, இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் தப்பிச்சோம். எப்படி சொல்ற? மீச கிடையாதுல்ல. தான் கெடுத்த பொண்ண ஊரறிய தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு முறையா குடும்பம் நடத்தி புள்ளைய குடுக்கறான் பாரு, அவன்தான் ஆம்பளை. இந்த அக்கா சொல்றது நியாயம்தான். பொம்பளைங்க என்ன கிள்ளுக்கிறியா? ஆம்பளைங்களோட சேர்றதுக்கு மட்டும்தான் பொம்பளைங்களா? புள்ளைய குடுத்துட்டு ஊரறிய சொல்லாம மறைக்கிற அவனும் பொம்பளைதாயா? பொம்பளையா? அப்புறம் இதுக்கு கெடுத்து வச்சுதான் பஞ்சாயத்து எல்லாம் தான் முடிஞ்சு போச்சுல. வாங்க போலாம். தம்பி இருங்க, உண்டால யாரு அடி வாங்குறது? பின்னிரும் பின்னி. தம்பி, இந்த பஞ்சாயத்தை பேச உரிமை உண்டு, நீங்க எது வேணாலும் பேசலாம். பஞ்சாயத்துல கண்ட கழுத வந்து பேசக்கூடாது. அப்படி போடு தம்பி. சொன்னீங்க. தைரியம் இருந்தா அவளுக்கு புள்ள கொடுத்தது யாருன்னு அவன் வாயில சொல்லிட்டோம், நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு. நான் ஏன் என் வாயால சொல்லணும்? காலகாலமா பொம்பளைகளோட தலையெழுத்து அதுதானே. கெட்டு போன பொண்ண வீட்டு கூடத்துல, ஊர் பஞ்சாயத்துல, போலீஸ் ஸ்டேஷன்ல, கோர்ட்ல குற்றவாளி மாதிரி நிக்க வைப்பீங்க. உன்னை கெடுத்தவன் யாருன்னு கேட்பீங்க. அந்த பொண்ணு கதறி கதறி அழுவா. பயந்தவளா இருந்தா வீடு போய் தற்கொலை பண்ணிக்குவா. உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கிறவ தைரியமா என்ன கெடுத்தவன் இவன் தான் சொல்லி கை காட்டுவா. அவனை மிரட்டி பணிய வச்சு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைப்பீங்க. அது எப்படியா ஒருத்தி மனசார துரோகம் செஞ்ச ஒருத்தரோட வாழ்க்கை பூரா வாழ முடியும்? தொட்டுக்கிட்டு விட்டுலான்னு நினைச்சவன் ஊருக்கு பயந்து அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி எப்படியா கடைசி வரைக்கும் வாழ முடியும்? அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. என்ன கெடுத்தவ, என் வயித்துல புள்ள வளர காரணமா இருக்கிறவ இதே ஊர்ல இதே இடத்துலதான் இருக்கான். அப்படிலாம் பாக்காதரா, 24 மணி நேரம் உன் கூட தான் இருக்கேன். தினம் ராத்திரி நேரத்துல பெரிச்சாலி மாதிரி வெளியே போய்கிட்டு இருக்கீங்க. பஞ்சாயத்து தலைவரு ரைட்டு. ஏமா அப்படின்னா வாயத்தோட சொல்லுமா. சொல்லுமா. இந்த கூட்டத்துல இருக்கிற அந்த ஆளை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். திரு திரு முடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணுதான் உண்மையை சொல்ல மாட்டேங்குதுல, நீ சொல்லியா தீர்ப்ப? இந்தாமா, இப்ப நீ உண்மையை சொல்லலைன்னா இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். அவரா உண்மையை ஒத்துக்கணும், மனம் தெரிஞ்சு என்னை ஏத்துக்கணும், ஊரறியே என் கழுத்துல தாலி கட்டணும், என் குழந்தைக்கு தகப்பன் தான் தானே சொல்லணும். சொல்ல நான் அவர்கிட்ட போய் கெஞ்ச மாட்டேன், வாழ்க்கைய கூட சொல்ல மாட்டேன். பொம்பளைங்க கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. ஆம்பளைங்களே வாய் திறந்து சொல்லட்டுயா. கெட்டு போன பொண்ணு இந்த ஊர்ல இருந்தா மழை பெய்யாது தெரியுமில்ல? பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கிற என்னால மழை பெய்யாதுன்னா பாவத்தை செஞ்சவ இங்கேயே இருக்கா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவனை சுமந்துகிட்டு இருக்கிற இந்த பூமி குளிர மழை பெய்யும்டா. இந்த ஊரை விட்டு போயிடுறேன். அக்கா கொஞ்சம் இருங்கக்கா. யோ, இத்தனை நாளும் நாங்கெல்லாம் கேட்க பயப்பட்டுக்கிட்டு இருந்த கேள்விய இன்னைக்கு இந்த அக்கா கேட்டிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க ரவுடி பசங்களை பார்த்து பயப்படுறது, போலீஸ்காரங்களை பார்த்து பயப்படுறது அவ்வளவு ஏன் இந்த ஊர்ல இருக்கிறவங்க ரேஷன் அரிசியை ஒரு நாளாவது கண்ணுல பாத்துருப்பாங்களா? இந்த அக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் ரேஷன் அரிசி. என் புருஷன் குடிச்சு என் குடும்பத்தையே அழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த ஆளை ஒரே நாள்ல திருத்தினது எங்க அக்கா தான். இந்த அக்கா ஊரை விட்டு போனாதா இந்த ஊர்ல மழை பெய்யும்னா அப்படிப்பட்ட மழை எங்களுக்கு தேவையில்லை. தண்ணி இல்லாம நாங்க செத்தா கூட பரவாயில்ல, இந்த அக்கா மட்டும் ஊரை விட்டு போக கூடாது. அப்படி அனுப்புனீங்கன்னா இந்த ஊர்ல ஒரு பொம்மை நாட்டு கூட இருக்க மாட்டோம். அட இருமா, நீங்க போயிட்டா ஆம்பளைல என்ன செய்யறது? அதானே ஊர்ல யாரு சாணி மணி கோலம் போடுறது? தம்பி, சத்தி எல்லாம் போயிட்டா நம்ம என்ன ஆகும்? சடலமா நிக்க வேண்டியதான். நிக்க கூடாது. என் லட்சிய மனைவி கிடைக்கிற வரைக்கும் நிக்கவே கூடாது. கூடாது. அப்புறம் என்ன தீர்ப்ப சொல்லு. பொம்பளைங்க பின்னாடி எதையும் சாதிக்க முடியும். அவங்க போன பிறகு நமக்கு என்ன வேலை? அதனால எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எந்த பொம்பளை இந்த ஊரை விட்டு போகப்படாது. அதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு.
நாளைக்கு பொண்ணு பார்க்க போன எந்திரா. ஆமாண்ணே. தம்பி, இந்த பஞ்சாயத்தை நீங்களே பேசி முடிச்சிருங்க. என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன பையன் சொல்லி விட்டா போதும், நாங்க தெரிஞ்சுக்கிறோம். வேண்டாம், நாங்களே வந்து கேட்டுக்கிறோம். வரேன் தம்பி. இருந்தாலும் எனக்கு உயிர் மேல ரொம்ப ஆசைப்பா. ஒவ்வொரு தடவையும் என்ன ஊரை விட்டு அனுப்ப முயற்சி பண்ற, முடியல. பரவாயில்ல, இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நீ ஊரை விட்டு போயிடாத. கோவப்படாத, சவால பொறுமையா சமாளிக்க கத்துக்கோ. உன் புள்ள உன்ன மாதிரியே முரடனா இருப்பான் போல இருக்கு. கருவிலேயே என்ன கலட்ட பண்றான் தெரியுமா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்லையா? இனிமேலும் நீ பிடிவாதம் பிடிக்கிறதுல அர்த்தம் இல்ல. குழந்தைக்கு பர்த் சர்டிபிகேட் தயார் பண்ணணும். அப்பா யாருன்னு தெரிஞ்சாதானே ஃபில் அப் பண்ண முடியும். ராஜப்பாக்கு எப்படி இருக்காரு? பரவாயில்ல டாக்டர், 2-3 நாள்ல எந்திரிச்சு நடந்தாருன்னா கியூர் ஆயிடும். அந்த 3ஆம் நம்பர் வார்டு ராஜப்பான்னு குரல் கேட்டது. நானும் அவசரத்துல குழந்தையோட அப்பா பேர் ராஜப்பான்னு எழுதிட்டேன். அடிச்சிட்டுமா? வேண்டாங்க, அதான் கடவுளோட தீர்ப்புதான். நீ இன்னும் சாகலையா? எல்லா பாவத்தையும் ஒட்டுமொத்தமா செஞ்ச நீயே இன்னும் சாகல. உன் பாவத்தை சுமந்த நானா செத்து போயிட போறேன்? அதிர்ஷ்டக்கார குழந்தையா, பொட்ட புள்ள அழுதே அப்பனை தூக்க வச்சுட்டா பாத்தியா? பொட்ட பிள்ளையா? இந்த அப்படி ஆமாயா, ஆம்பளை புள்ளதான் வேணும்னு சொல்லி எல்லாரும் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுக்குவாங்க, ஆலமரத்தை சுத்துவாங்க, அம்மனுக்கு பொங்கல் வைப்பாங்க. ஆனா நான் மட்டும் எல்லா கடவுள்கிட்டையும் பொட்ட புள்ளதான் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். ஏன் தெரியுமா? இதுக்கும் 16 வயசு வரும். இவ்வளவு பெரிய மனுஷி ஆவா. எவனோ ஒரு பொறுக்கி இவன் மேலேயே கை வைப்பா. அப்பவாவது உனக்கு அப்பங்கிற ரோஷம் வரும்ல? அதுக்குதான். ஒரு ஆணும் பெண்ணும் தனியா பேசிட்டு இருந்தா தப்பதான் நடந்திருக்கணுமா? என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அவங்களுக்குள்ள வேற உறவு முறையே கிடையாதா? எங்களுக்குள்ள அந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்கல. அப்படி ஒரு கீழ்த்தரமான புத்தி எனக்கும் கிடையாது, என் மாமனுக்கும் கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. உங்க பட்டணத்தோட கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. 2வது ஆட்டம் விட்டதுக்கு அப்புறம் சிறுசோட தனியா இருந்தியே, அதுக்கு என்ன அர்த்தம்? யோ, நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்லி மறுபடியும் கூச்சல் போடுறீங்க. உங்ககிட்ட எதை சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. ஏமா கையங்களமா மாட்டிக்கிட்ட? பஞ்சாயத்துல லேட்டா பெருசா பத்தினாயம் பேசிட்டு இருக்கே. என் பத்தினித்தனத்தை உங்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்ல. மாமா, எல்லாரும் நம்ம 2 பேர் பத்தியும் சந்தேகப்பட்டு இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்களே, ஏதாவது சொல்லுங்க. அறைக்குள்ள நடந்தது இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறைச்ச பிரயோஜனம் இல்லை. இந்து, உண்மையை ஒத்துக்க வேண்டியதா? ஆமாங்க, எனக்கும் அவளுக்கு தப்பு நடந்த உண்மைதான். அதுக்கு பிராயச்சித்தம் நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எந்த புருஷனுக்குமே முதல் ராத்திரியில பொண்டாட்டிக்கிட்டு இருந்து கிடைக்காத ஒரு பரிசு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு அடியால உனக்கு ஏன் மேல இருக்கிற கோபம் குறைஞ்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன, நான் உனக்கு அவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சுட்டேன். இருந்தாலும் நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு இந்து. இன்னும் சொல்றதுக்கு என்ன போய் பாக்கி வச்சிருக்கீங்க? உங்களை நான் எவ்வளவு நம்புறேன். ஆனா ஊரே கூடி இருக்கும் போது ஒரு கேவலமான பொய்ய சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே. இல்ல இந்து, எதையுமே நான் திட்டம் போட்டு செய்யல. உன்னோட வாழணுங்கிற ஆசை, எங்க நீ கிடைக்காம போயிடுவோங்கிற பயம், இதுக்கெல்லாம் மேல எனக்குள்ள இருந்த உன்னோட நினைப்பு, இதெல்லாம் சேர்ந்துதான் எப்படியாவது ஒரு அடையாளங்கிற வெறியில என்ன பூசல வச்சிருச்சு. அப்ப எதுவுமே யோசிக்கிற நிலைமையில நான் இல்லை. ஆனா இப்போ ஒரு குற்றவாளி அவன் முன்னாடி நிற்கும் போதுதான் நான் செஞ்ச தப்பு எனக்கு புரியுது. நான் சொன்ன வார்த்தையில போயிருக்கலாம், ஆனா என் மனசுல கலங்க இல்லை. நான் உன்னை அடைஞ்ச முறை தப்பா இருக்கலாம், ஆனா என் நோக்கம் புனிதமானது. இந்து, நடந்ததெல்லாம் மறந்துடு. இன்னிலிருந்து நாம் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிப்போம். நீங்க பேசுவீங்க, ஏன்னா நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டீங்கல்ல. நான் ஆசைப்பட்டவ கிடைக்கலங்கிறதுக்காக உயிரை விட்டு ஆம்பளைங்களை பார்த்திருக்கேன். ஆனா நீங்க நான் ஆசைப்பட்டவ கிடைக்கணுங்கிறதுக்காக என் மனசு கொஞ்சம் சாடிஸ்ட். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க,
எனக்கு பிடிக்காத இடத்துல எங்க அப்பா நிச்சயம் பண்ணதையே மதிக்காம தூக்கி எரிஞ்சிட்டு வந்த எனக்கு இந்த தாலியை கட்டி வீசி எறியறது ஒண்ணு பெருசு இல்ல. ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். நீங்க போய் சொன்ன நிமிஷத்துல நான் அனுபவிச்ச சித்திரவதையை காலம் பூரா நீங்க அனுபவிக்கணும். 4 பேருக்கு மத்தியில தான் நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி. 4 செவத்துக்குள்ள நீங்க யாரோ நான் யாரோ. என்ன சொல்லு? எல்லாம் நல்ல விஷயம் தான். நீங்க பாட்டியா போறீங்க. பாட்டியா? அடியே, பாட்டி தான் ஆயிட்டனடி. கொள்ளு பாட்டி. நான் நினைச்சேன். பாட்டி அவங்க சொல்ற மாதிரி எனக்கு எதுவும் இல்ல. அம்மாவாசைக்கு தப்புன அரை உசுறு கூட இருக்கலாமா, ஆனா என் நாடிக்கு தப்புன குறை உசுறு இருக்கவே இருக்காது. ஆமா, இந்த அங்கம்மா சொன்னா சரியா தான் இருக்கும். அவன் நேரம் குறிச்சானா குறிச்ச நேரத்துல குழந்தை பிறக்க. பாட்டி நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. அப்படி எதுவும் இல்ல. என்னது? கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது, ஒண்ணுமே இல்லங்கிற? எப்படி? 6 மாசம் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த வீட்டுல அந்த மாதிரி நடக்காது. இந்து என்னமா அது? நல்ல விஷயம் பேசும்போது அபசகனமா சொல்ற? பாட்டி திரும்ப திரும்ப அதையே கேட்காதீங்க. நடக்காது. என்ன நீ விளையாடுறியா? விளையாடல, உண்மையத்தான் சொல்றேன். அவர் கை கூட என் மேல பட்டதில்ல. அப்புறம் குழந்தை எங்கிருந்து வரும்? என்ன சொல்ற நீ? என் மூலமா இந்த பரம்பரைக்கு இன்னொரு அயோக்கியனை பெத்து தர விரும்பலன்னு தான் சொல்றேன். என் வம்சமே பட்டு போகணும்னு நினைக்கிற அளவுக்கு உனக்கு இந்த வீட்டுல நாங்க என்னடி குறை வச்சோம்? என் குடும்பத்து பேரச்சுள்ள ஒரு வாரிசு வரும்னு நான் நினைக்கும் போது என் நினைப்புலயே நெருப்பள்ளி கொட்டுறியே. உனக்கு என்னடி ஆச்சு? ஏன் இப்படி சொல்ற? சொல்லு. ஊருக்குள்ள உங்க பசங்க பெருசா என்ன பேர் எடுத்து வச்சிருக்காங்க. பெருமை பேசுறதுக்கு பேரை இல்லையேன்னு நீங்க வருத்தப்படுறதுக்கு. ஊருக்குள்ள இருக்கிற பொம்பளைங்க அக்கா தங்கச்சி நினைக்காம அண்ணனும் தம்பியும் சேர்ந்துட்டு கூத்தடிச்சாங்களே, அந்த பெருமை பேசுறதுக்கு பேரை இல்லையேன்னு வருத்தப்படுறீங்களா? இல்ல, என் மேல இருக்கிற வெறியில எங்க 2 பேருக்கும் இடையில தப்பு நடந்ததா போய் சொல்லி என் கழுத்துல தாலி கட்டினாரே, அந்த பெருமையை சொல்றதுக்கு பேரை இல்லையேன்னு வருத்தப்படுறீங்களா? விட்டுக்கண்ணா, இந்த மாதிரி பிள்ளைகளை